ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம நூடுல்ஸ் வச்சு வெஜ், சிக்கன், எக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ அதே நூடுல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு, நம்ம இதை வடிகட்டி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நூடுல்ஸ் மசாலா, சோயா சாஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு போண்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு போண்டா பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் போண்டா பிடிக்கிற பதத்தில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ஆறுனதுக்கப்புறம் போண்டா சைஸ்க்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பஜ்ஜிக்கு டிப் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்க நூடுல்ஸையும் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான நூடுல்ஸ் போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு வச்சு தான் போண்டா செஞ்சு கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம நூடுல்ஸ் வச்சு இந்த மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் குழந்தைங்க எல்லாருமே நூடுல்ஸ் ஆல்ரெடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போண்டா மாதிரி நூடுல்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.